2 பேரும் வர வழியில் வந்து நிவின் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்த காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எதுக்கு இவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும் காவேரி அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு புரியுது காவேரி, நான் ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உடனே வந்து சரி என்ன விஷயம் சொல்லுங்கள், ஏற்கனவே நம்ம போய் மீட் பண்ணதால் வீட்டில் 1008 பிரச்சனை, இதில் மறுபடியும் மீட் பண்ண வந்திருக்கீங்க, ஏன் தாங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி தப்பாக நினச்சிக்காத, நான் வேறு வழி இல்லாமல் தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், நான் பேசிட்டு போயிடுவேன் அப்படின்றாரு. சரி ஓகே என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத காவேரி, தப்பாக நினைக்கிற மாதிரி எதுவும் கேட்க மாட்டேங்க நான் நம்புகிறேன். இல்லை காவேரி நான் எதுவும் தப்பாலாம் கேட்கல, அப்போ கேளுங்க அப்படின்னோடனே, நீ சந்தோஷமாக இருக்கியா காவேரி, என்னங்க திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இல்லை காவேரி நீ வந்து விஜய் வீட்டில் சந்தோஷமாக இருக்கியா, நான் என் வீட்டுக்கார் வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் புருஷன் என் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னோடனே, சரி அதை பற்றி உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னமோ நீங்கள் வந்து சந்தோஷமாக இல்லைன்னு தோணுது, அதான் கேட்குறேன், உன்னை வீட்டில் உள்ளவங்க நல்லா பார்த்துக்கிறாங்களா, உனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே, உன்னை எதுவும் கொடுமைலாம் படுத்தலையே அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இருக்கா, உங்களுக்கே நல்லா தெரியும் விஜய் இன்னும் நல்லா தான் பார்த்துக்கிறாரு, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, அதுவும் பத்தாதுன்னு அவங்க எப்படி பார்த்துக்கினாலும் என்ன ஆனாலும் ஏன் பிரச்சனைங்க, அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேங்க, தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு என் குடும்ப விஷயத்தை தலையிடுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை காவேரி எனக்கு என்னமோ மனசு கஷ்டமாக இருந்தது, ஒரு வேளை வந்து நீ நல்லா இல்லையோ அப்படி தோணுச்சு, அதான் கேட்டேன், இங்கே பாருங்கள் நான் நல்லா தான் இருக்கேன், அப்படின்னாலும் எங்கள் வீட்டு விஷயத்தை நான் பார்த்துப்பேன், தயவு செய்து என் வாழ்க்கையில் தலையிறதை முதல் நிறுத்துங்க, நீங்கள் இப்படி வந்து பேசுறதால தான் எனக்கு பிரச்சனையே உருவாகும் புரியுதா, ஏற்கனவே வந்து ஒரு வாட்டி வந்து நீங்கள் நானும் பேசுனத ஃபோட்டோலாம் எடுத்து வீட்டில் இருந்து காட்டினாங்க, மறுபடியும் இப்போ எனக்கு எதாவது பிரச்சனை வரணுன்னே வந்து பேசுகிறீங்களா என்கிட்ட, அதுக்கு இல்லை காவேரி நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ எப்படி இருக்க என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் என்னை பற்றி யோசிக்கிறத முதல்ல விடுங்க, எனக்கே கல்யாணம் ஆகிடுச்சு, என் லைஃப்பை பார்த்து நான் போயிட்டேன், இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள், தேவையில்லாமல் வந்து என்னை பற்றி நினச்சிட்ருக்கதோ இல்லை என்னை பற்றி பேசுகிறதோ என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறதோ இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் வச்சுக்காதீங்க, நான் ஏற்கனவே உங்களை வார்ன் பண்ணிட்டேன், மறுபடியும் வார்ன் பண்ணுறேன் அப்படின்னோடனே, அது வந்து காவேரி விஜய் என்ன சொன்னார், இல்லை அவர் வந்து உன்னை எப்படி பார்த்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல, அதனால தான் கேட்டேன், அதான் நான் சொல்லிட்டேனேங்க நான் கிளம்புறேன், முதல்ல வந்து இப்படி பேசுகிறது முதல்ல எடுத்துக்க, முதல்ல கிளம்புறேன் நான் அப்படி சொல்லி கிளம்புறாங்க. உடனே வந்துச்சு நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாமோ காவேரி கிட்ட, ஆனால் சொன்னால் அவள் என்ன நினைப்பா, ஒரு வேளை வந்து எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு நினைப்பாளா, இல்லை இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, காவேரி கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவும் முடியல என்னால், இந்த 10 மாதம் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், காவேரி கிட்ட இப்போ நான் சொன்னேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிய வரும், எனக்கு தெரிஞ்ச விஷயம் காவேரிக்கு தெரியக்கூடாது, அதனால தான் நான் காவேரிகிட்ட வந்து பேசுகிறேன், அவள் என்னை தப்பாக நினைக்கிறாளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன ஆனாலும் சரி காவேரி எப்படி இருக்கா நம்ம வாட்ச் பண்ணினே இருக்கணும், அந்த விஜயை நம்ப முடியாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து காவேரி செம்ம டென்ஷனாக வராங்க. எதுக்காக வந்து இவர் வந்து என்கிட்ட இப்போ மறுபடியும் பேசுகிறாரு, ஏதோ இருக்குது எல்லாம் இந்த விஜயை சொல்லணும், அவர் தான் ஏதோ ஸ்கோப் கொடுத்துருப்பாரு அவருக்கு, அதனால தான் அவர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, அன்றைக்கி வந்து 10 மாதம் வெயிட் பண்ணு அப்படின்லாம் சொன்னார், இப்போ என்ன சொன்னாரோ தெரியலையே, அதனால தான் வந்து நிவின் வந்து என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு, இல்லை நிவின் வந்து இப்படி பேசக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. சரி இந்த விஜய் வரட்டும் இருக்குது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.